அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மட சமூகத்தில் சிலர் இருக்காங்க. அவங்க தன்னுடைய குரல் அந்த இடத்துல பதிவாகணும் அல்லது தங்களை சிலர் அறிவாளியாக நினைத்து கொள்ளணும் என்று சிலர் நினைக்கிறாங்க. அதில் தப்பில்லை. ஆனால் உண்மையிலே அதுக்கேற்ற அறிவை வளர்த்துக்கணும். வளர்த்துக்கிட்டு அது மாதிரி எண்ணுவதில் தப்பில்லை. ஆனால் எந்த விதமான அறிவும் இல்லாமலுக்கு குருவி மூலையோடு இருந்து கொண்டு சில சமூகத்தில் சில அமர்வுகளில் அல்லது சில கூட்டங்களில் இருந்துட்டு என்ன பேசுவாங்கன்னா, சில ஆங்கிலம் கலர்ந்த வார்த்தைகளை அவங்க அவங்க இடத்துல பேசுவாங்க. பேசிட்டு அந்த ஆங்கிலம் கலந்த வார்த்தைகள் தெரியாத மக்களுக்கு மத்தியில் தாங்கள் அறிவாளிகள் என்று காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறாங்க. உண்மையிலேயே ஆங்கிலம் என்பது ஒரு அறிவல்ல. அது எப்படி ஒரு சிங்கள மக்களுக்கு சிங்களம் ஒரு மொழியோ, அதே போல ஆங்கிலம் பேசுகின்ற ஆங்கிலேயர்களுக்கு அது ஒரு மொழி. ஆகவே அதை நாம் கற்று வைத்து கொண்டு அது ஒரு அறிவாற்றல் என்று எண்ணுவது நாமளே ஏமாற்றிக் கொள்கிற ஒரு மடத்தனம். அது சமூகத்தை ஏமாற்றுகிற செயல் அல்ல. சரி, அது இருக்கட்டும். இரண்டாவது விஷயம் என்ன பிரச்சனை என்றால், இரண்டாவது விஷயமாக சிலர் சொல்லிக் கொள்கின்றார்கள் அல்லது சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். தவறான புரிந்து கொள்ளுதல் இருக்கிறது. எப்படின்னு சொன்னால், கம்பன்சேஷன் ஆக்டுக்கு கீழே நாங்கள் காணிகளை சுவீகரிக்க முடியும் என்று சிலர் எண்ணுகிறார்கள். சிலர் புரிந்து வைத்திருக்கிறார்கள் அல்லது கேட்டறிந்து வைத்திருக்கிறார்கள். கம்பன்சேஷன் ஆக்ட் என்பது என்னவென்று உண்மையிலேயே சொன்னால், அது இழப்பீட்டு சட்டம். இழப்பீட்டு சட்டம் என்பது இழப்பீட்டுக்கு சட்டம் என்று தனியாக ஒரு சட்டம் கிடையாது. இழப்பீடு என்பது முதலாளிகளால் அல்லது தனிநபர்களால் அல்லது அரசினால், பிறரால், இரண்டாவது நபர் அல்லது மூன்றாவது நபர்களால் ஒரு மனிதனுக்கு இழைக்கப்படுகிற அநீதிக்கு அல்லது இழப்புக்கு கோரப்படுகிற ஒரு இழப்பீடு தான் இழப்பீட்டு சட்டம். அது நான் சுருக்கமாக சொல்றேன். இழப்பீடு என்பது ஒரு நபரை ஒரு ஆள் தாக்கி அதனால் அவர் ஏதாவது ஒரு பாகத்தை இழக்கிறார் அல்லது இரத்தமூட்டப்படுகிறார் அல்லது காயம் விளைவிக்கப்படுகிறார் என்றால் அவருக்கு நீதிமன்றத்தின் ஊடாக இழப்பீட்டை பெற முடியும். இது நான் சுருக்கமாக சொல்லுகிற இழப்பீட்டு சட்டம். சரி, இப்போ அது ஒரு புறம் இருக்கட்டும், அவர்களுக்கு புரிந்து கொள்வதற்காக நான் சொன்னேன். இரண்டாவது விடயம், காணி சுவீகரிப்பு என்பது எந்த சட்டத்தின் ஊடாக செய்ய முடியும் என்றால், லேண்ட் அக்விசேஷன் என்று சொல்லி காணி கையகப்படுத்தல் 1950 ஆண்டு 9ஆம் இலக்க சட்டத்தின் கீழ் காணிகளை சுவீகரிக்க முடியும். அதுவும் டிஎஸ்க்கு நினைத்தால் போல் ஒரு தேவைக்கு நிமித்தம் டிஎஸ்க்கு அதிகாரம் இருக்கென்று சிலர் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதுவும் மிகப்பெரிய தவறு. அதை யாருக்கு பிழையாக சொல்லி அவரை வழிநடத்தினாலும் அது அவரையும் சென்றடைய வேண்டும். இழப்பீட்டு சட்டத்தினூடாக காணிகளை சுவீகரிக்க முடியாது என்பதும், ஒரு பிரதேச செயலாளர் நினைத்தபடி தனியார் காணிகளை சுவீகரிக்க முடியும் என்ற ஒரு எண்ணக்கருவில் அவர்கள் செயற்பட்டால் அது தவறு. அதற்கான சட்டத்தை நான் சொல்லியிருக்கிறேன். காணி இழப்பீட்டு சட்டத்தின் 1950 ஆண்டு இலக்க சட்டம் 1950 ஆண்டின் 9ஆம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் அந்த காணிகளை சுவீகரிக்க முடியும். அது யாருக்கு முடியும் என்றால், ஒரு பொது பயன்பாட்டுக்கு ஒரு காணி தேவைப்படுகிறது என்று கருதினால் அதனை காணி அமைச்சுக்கு தெரியப்படுத்தி அந்த காணி அமைச்சர் அதனை டிக்ளேர் பண்ணி கெசட் மூலமாக வெளியிட்டு அதற்கான உரிமை கோரல்களை ஆய்வு செய்வதற்காக மாவட்டத்தினுடைய காணி கையகப்படுத்தல் உத்தியோகத்தினூடாக அதற்கான வேலைகள் நடந்து அதற்கு அந்த மக்களுக்கு மேன்முறையீடு செய்வதற்கான காலங்கள் வழங்கப்பட்டு அந்த இழப்பீட்டுக்குடைய காணிகளுடைய வெலிவேஷன், அதாவது பெருமானங்கள் கண்டறியப்பட்டு அதனூடாக அவர்களுக்கு இழப்பீடு அல்லது மாற்றுக்காணி வழங்கி அல்லது இழப்பீடுகளை வழங்கி அதன் பிறகுதான் அவர்களுடைய காணிகளை பொது பயன்பாட்டுக்கு மாத்திரம் சுவீகரிக்க முடியும். ஆகவே டிஎஸ் நினைத்தவாறு டிஎஸ்க்கு அதிகாரம் இருக்கின்ற சில விஷயங்களை நீங்கள் சமூக வழிகளில் அல்லது சபைகளில் பேசுவதை நாங்கள் விரும்பவில்லை. காரணம், நீங்கள் எங்களின் பிரதிநிதிகளாக தங்களை அடையாளம் காட்டுகிறீர்கள். ஆகவே அறிவு சார்ந்து பேசுங்கள் அல்லது அறிவுகளை வளர்த்து கொண்டு பேசுங்கள் என்று நாங்கள் உங்களோடு மிக தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறோம். இரண்டாவது விஷயம்,
இந்த காணிகளுக்கு இழப்பீடு வழங்குகிற பொழுது நீங்கள் நினைக்கக்கூடாது இந்த காணிகளுக்கு மக்களுக்கான இழப்பீடு கிடைக்கும் என்று. நான் உதாரணமாக சொல்கிறேன், காணிகளை நாம் கொள்வனவு செய்கிற பொழுது எவ்வாறு பதிவு கட்டணங்களை செலுத்தும் போது நாம் அதனுடைய கொள்வனவு முதல் தொகையை நாம் எப்படி வெளியிடுகிறோம் என்பது நமக்கு தெரியும். நான் அதை பிரித்து காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு காணியை கொள்முதல் செய்கிற பொழுது அந்த காணியுடைய தொகையை நாம் உறுதியிலே எவ்வாறு பதிவிடுகிறோம் என்பது நம் அனைவருக்கும் தெரியும். ஆகவே ஒரு ஏரியாவுடைய வெளிவேஷன் எவ்வாறு கணிப்பிடப்படும் அல்லது நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற அளவுக்கு தங்களுக்கு கிடைக்குமா என்பதில் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஆகவே சில சமூகம் தங்களுடைய எதிர்கால பிள்ளைகளின் வாழ்க்கையை ஆரம்பிப்பதற்காக அவர்களுக்கு கொடுக்க திட்டமிட்டு அவர்களுக்கு அன்று ஒதுக்கி வைத்திருக்கிற சில காணிகள் 3 ஏக்கர் 4 ஏக்கர் 3 பேச்சஸ் 4 பேச்சஸ் என்று சிறு சிறு காணிகளாக அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த காணிகளுக்கு இழப்பீடு கிடைக்கும் பொழுது எவ்வாறு கிடைக்கும் என்பது மிக ஒரு கேள்விக்குரியான ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு செயற்பாடு. ஆகவே அவைகளையும் நாம் முடிந்தவரை பரிசீலனை கொள்ள வேண்டும். அடுத்தது தாங்கள் புரிந்து கொண்டிருக்கிற விடயங்களை, தவறான விடயங்களை மீளாய்வு செய்து கற்றறிந்து சபைகளில் பேசுமாறு என்னை பிரதிநிதித்துவப்படுத்துகிற அல்லது எங் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிற பள்ளி தலைவர்களாக இருக்கட்டும், பள்ளி நிர்வாகிகளாக இருக்கட்டும், ஊர் பிரதிநிதிகளாக இருக்கட்டும், பிரதேச சபை பிரதிநிதிகளாக இருக்கட்டும், பிரதேச மாநகர சபை உறுப்பினர்களாக இருக்கட்டும், மாநகர சபை உறுப்பினர்கள் அல்லது மேயர், தவிசாளர், மேயராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், இவர்கள் பேசுகிற பொழுது அந்த சமுதாயத்தினுடைய பிரதிநிதிகள். ஆகவே ஒரு சமுதாயத்துக்கு பிரதிநிதிகளை எவ்வாறு தேர்ந்தெடுப்பார்கள் என்கிற ஒரு எண்ணம், ஒரு நிலைப்பாடு இருக்கிறது. அவர்கள் அந்த சமூகத்தின் மத்தியிலே ஒரு அறிவாற்றல் வாய்ந்தவர்கள் அல்லது ஒரு முற்போக்குவாதிகளைத்தான் நாம் சமூகத்தில் இருந்து தேர்வு செய்து மக்கள் பிரதிநிதிகளாக தேர்வு செய்கிறோம் என்று அடிப்படையில் தான் நாம் தேர்வு செய்வது. ஆனால் நடைமுறையில் இருப்பது அப்படி அல்ல. ஆனால் அந்த நடைமுறைகள் இவ்வாறு இல்லை என்பது மற்றவர்களுக்கு தெரியாது என்பதை அப்பால் நாம் ஒரு சபையிலே பேசுகிற பொழுது ஒரு விஷயம் தொடர்பாக ஆய்வு செய்து கற்றறிந்து அல்லது ஒருவருக்கு 2 பேரிடம் ஆலோசனை செய்து அதனை உரையாற்ற வேண்டும் என்று என் சமூகம் சார்ந்து உங்களுக்கு நான் வேண்டுதல் வைக்கிறேன். இது யாரையும் குறை சொல்வதோ அவர்களை பிழை கண்டுபிடிப்பதோ அல்ல. வருங்காலங்களில் உங்களுக்கான விஷயங்கள் பேசப்படுகின்ற ஒரு சபை கிடைக்கும் பொழுது, அந்த சபைக்கு செல்கிற பொழுது அது சம்பந்தமாக அறிவாற்றல்களை அல்லது தேடல்களை ஆரம்பித்து அதன் பின் பேச பழகிக்கொள்ளுங்கள் என்பதுதான் எனது வினயமான வேண்டுகோள். அவ்வாறு அந்த சபையிலே சில 2 கருத்துக்கள் வந்தால் அதன் பின்னாவது வந்து அதை கற்று தேடி அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை பெறுங்கள். அல்லது கற்று வைத்திருக்கின்ற மக்களிடத்திலே அதை மீண்டும் உறுதி செய்து அதன் பிறகு பேசுங்கள் என்று வினயமாக கேட்டுக்கொண்டு நன்றி. வஸ்ஸலாம்.